எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வலுக்கட்டாயமா உங்களுக்கு போன் அடிக்கிறான். ஹலோ, சொல்றான் மச்சான். கிரிக்கெட் விளையாடுயா? எங்க அப்பா இருக்காரு, நான் கொஞ்சம் லேட்டா வரேன். எங்க அப்பா போனானே. சரி 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 பாரு. பால் இல்ல, டீ போட்டு குடிக்கலாம். டிப்ரெஷன். அப்பா. என்னப்பா? தம்பியை போய் பால் வாங்கிட்டு சொல்லுங்க கடையில. நம்ம என்ன வேலையா செய்ய போறோம்? சும்மா பார்க்க போறோம். இருக்கட்டும், அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? கோகுல், அண்ணன் பால் வாங்கிட்டு வர சொல்றான். போய் கடையில் போய் பால் வாங்கிக்கலாம். போப்பா, எனக்கு எக்ஸாம் இருக்கு, நான் படிக்கணும். எக்ஸாமா? ஏடா இங்கிலீஷ் புக்கரா? இவ்வளவு ஒரு புக்கா இருக்கு. இவ்வளவு ஒரு புக்கு படிக்கிறியாப்பா? இதெல்லாம் இங்கிலீஷ் புக்கா? ஆமா, படிப்பா நல்லா படி. சரி, அப்ப நான் போய் பால் வாங்கிட்டு வரேன். அப்பா, தம்பி படிச்சுக்கிட்டு இருக்கான், அவனை தொந்தரவு பண்ண வேண்டாம். நான் போய் பால் வாங்கிட்டு வரேன். சரிப்பா. ரசம் வைக்கணும். கருவேப்பிலை கொத்த முடியலையே, மறந்துட்டேன் சொல்ல. ஹலோ ஹலோ, சொல்லுப்பா. அப்பா, வரும்போது கருவேப்பிலை கொத்தமல்லி வாங்கிட்டு வந்துருக்கேன், மறந்துட்டேன் சொல்ல. சரிப்பா, வாங்கிட்டு வர்றேன். இப்போ பேசினது என்னோட மூத்த பையன். அவன் வந்து இன்ஜினியரிங் படிச்சுக்கிட்டு இருக்கான். இன்னும் ஒரு வருஷம் முடிச்சிருவான். எப்படியும் அடுத்த வருஷம் வேலைக்கு போயிடுவான்னு நினைக்கிறேன். சின்ன பையன்தான் +2 படிக்கிறான். இங்கிலீஷ் புக்காக படிக்கிறான் நிறையா. எப்படியும் படித்து டாக்டர் ஆகணும், கலெக்டர் ஆகணும்னு என்னுடைய விருப்பம். எப்படியும் ஆயிடுவான்னு நம்புகிறேன். அவங்க அம்மா இவங்க 2 பேரையும் படிக்க வச்சு பெரிய ஆளாக்கணும்னு சொல்லி தான் சிங்கப்பூரில் போய் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. என்னால் முடிஞ்ச. அப்பா பாவம், இந்த பயலை போகலே. நல்லா படிக்கிற போல இருக்கு. என்னடா தம்பி, என்னடா ஏன் புத்தகத்தை எடுத்து வச்சு படிச்சுக்கிட்டு இருக்க? டிப்ரெஷன். அப்பா உன்னை பத்தி ரொம்ப பெருமையா பேசிக்கிட்டு இருக்காங்க. தம்பி, நீ வந்து எங்களை ஏமாத்துறம்ட்டு நீயே உன்னை ஏமாத்திக்கிற. அது நல்லா தெளிவா தெரிஞ்சுக்க. என் புத்தகத்தை எடுத்து வச்சு படிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் 2 வருஷத்துல நான் அப்படியும் வேலைக்கு போயிடுவேன். அம்மா நமக்காண்டி தான் வந்து வெளிநாட்டுல வந்து சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கு. நீ என்னன்னா அது தெரியாம நீ பாட்டு ஜாலியா இருக்கிற, ஏமாத்துற. அப்பா அங்கிட்டு போனோடனே போன் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்க. ஏண்டா தம்பி, காலமும் நேரமும் நமக்கு காத்திருக்கா தம்பி, நல்லா தெளிவா தெரிஞ்சுக்க. இப்படியே ஏமாத்திட்டு தெரியாத, சரியா? சரிண்ணே, இனிமே நான் இந்த மாதிரி உங்களையும் அப்பா ஏமாத்த மாட்டேன்னு நான் ஒழுங்கா படிக்கிறேன். படிப்பான். அப்பா, பால் வாங்கிட்டு வந்திருக்கேன். தம்பி டீ போட்டு கொடுப்பா.